ஏன்னா 8 கிளாஸ் இருக்குங்களா? 8 வகுப்பு இருக்கு. 8 இருக்கு. 4 கிளாஸ் மட்டும் உட்கார முடியல. இது வந்து 4 கிளாஸ் உட்கார இடம். அதுக்குள்ள 2 வகுப்பு 2 3 இருக்கு. 2 3 அதுகளை கொண்டாந்து இங்க 5 6 கிலோ வைக்கிறாங்க. அது என்ன கிளாஸ்? 2 3 சொல்லிட்டீங்க. 4 5 6 7 8 அது வந்து வீட்டிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மராமத்து வேலைக்காக ஓட்டு கட்டடத்தை பிரித்து இன்றையோட 55 நாள் ஆயிடுச்சு. எந்த காரணமும் இல்லாமல் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. பல முறை அதிகாரிகிட்ட சொல்லி அதிகாரி வந்து பார்த்துட்டு அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இபியிலேருந்து கரண்ட்டு கட் பண்ணாமல் லைன் அப்படியே இருக்குது. தண்ணி வந்து பள்ளிக்கூடத்தில் தண்ணி நிற்கிது. அதுக்குள்ள ஓடு எல்லாம் பழைய பிரித்ததுக்கெல்லாம் மெட்டீரியல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் அட்டைப்பூச்சி பூரியம் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நிறையா இருக்குது. பிள்ளைகளுடைய சாப்பாடு மதிய டயத்தில் அங்கே போய் கையில் இருக்குது. அங்கே தான் வாட்டர் பை லைன் வச்சுருக்காங்க அந்த பக்கத்தில். அதனால் பிள்ளைகளுக்கு ரொம்ப தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரே வகுப்பில் 4 வகுப்பு பிள்ளைகளை ஒரே கட்டடத்தில் வச்சுக்கிட்டு பாடம் நடத்த முடியாமல் இடையூறாக இருந்துக்கிட்டு இருக்குது. தயவு பண்ணி அதை எனக்கு கிராமத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பேட்டி கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் அதை வேலை முடிக்கணுமோ அது துரித நடைபெறுதுன்னு ஏற்கனவே புதிய தலைமையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம். அவங்களும் தகவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏறதாலும் 55 நாள் ஆச்சு. தயவு செய்து அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 285 பிள்ளைய ஸ்கூலில் இருக்காங்க. அந்த கட்டடத்தில் உள்ள 2 வகுப்பு பிள்ளைகள் வந்து மழை இல்லாத இந்த மாதிரி வெறிச்சியாக இருக்குமுன்னாங்க மரத்தடியில் உட்கார வச்சுருக்காங்க. மழை விழுந்தோடனே உள்ளே ஒரே வகுப்புக்குள்ளே போய் அடுத்த வகுப்பு நடக்கிற இடத்துல இந்த 2 வகுப்பு பிள்ளைகளையும் கூடி சேர்த்துறாங்க. அப்போ ஒரே நெருக்கடியாகுது. பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியல. வந்து சுமார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து பாடம் நடத்துறதுக்கு இடையூறாக இருக்குது. பாடமும் நடத்த முடியல. மொத்தம் 4 வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தாமல் அவங்களுடைய படிப்பு கெட்டுக்கிட்டு இருக்குது.